எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து அக்ஷயா பாப்பாவோட வார்ட்ரோப் டூர் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவளுக்கு கண்டினியூஸாக வந்து ஸ்கூலு அண்ட் அந்த ஹோம் ஒர்க் இதெல்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு அதுக்கேற்ற டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல. சரி, ஓகே, நான் வந்து லாஸ்ட் வீக்கே முடிவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து கண்டிப்பாக வார்ட்ரோப் டூர் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா பாப்பா வெல் ஆர்கனைஸ்டு ஒரு பர்சன். அவளுடைய பொருளை அவள் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைப்பா. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவள் பொருளை வந்து அவங்க அப்பா மாதிரி சிம்பிளாக சொல்ல போனால், நான்லாம் ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ டேக் கேர் பண்ணி வச்சுக்க மாட்டேன். ஆனால் அவங்க அப்பா அப்படி கிடையாது. அதை சொல்லணே, நான் லிவிங் திங்ஸை கூட லிவிங் திங்ஸாக பார்க்குற ஒரு பர்சன். அதே மாதிரி தான் அக்ஷயா பாப்பாவும். அவளுடைய பொருளை அவள் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண, அவளுடைய ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், அவளுடைய ஷாம்பூவாக இருக்கட்டும், அவளுடைய புக்ஸு, ட்ரெஸ்ஸு, அண்ட் இந்த ட்ரெஸ் இங்கே தான் இருக்கணும், என்ன கூட அவள் வார்ட்ரோப்பில் அலோவ் பண்ண மாட்டாள். ஏன்னா நான் மடித்து வேறு எங்கேயாவது மாற்றி வச்சுருவேணும்னு அவளுக்கு கொஞ்சம் பயம். அதனாலேயே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து நானே வச்சுக்கிறேன், பெட்டு மேலே வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவா. அவள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பாள். ஏன்னா யூனிஃபார்ம்னா இங்கே தான் இருக்கணும், டவல்னால் இங்கே தான் இருக்கணும், நைட் ட்ரெஸ்னால் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பாள். ஸோ இன்றைக்கி வந்து அவள், நான் கூட அப்படி வச்சுக்க மாட்டேங்க, நான் வந்து அப்படியே மேலே அப்படி தான் வச்சுப்பா. அவள் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே இருக்கணும்னு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பா. ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன், அதாவது எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்னா, இந்த செல்ஃபில் இது, இந்த செல்ஃபில் இல்லை, அப்படியே இந்த செல்ஃபுக்கு மட்டும்தான் டிவிஷன் பிரித்து வச்சுருந்தா. இப்போ என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோன்னே, அந்த பேக்ஸ், இந்த பேக்னால் நைட் ட்ரெஸ் தான் இருக்கணும், இந்த பேக்னா கார்ட் செட் தான் இருக்கணும், அந்த மாதிரி அழகாக பிரித்து வச்சு அவள் மெயின்டைன் பண்ணிக்கிறா. ஸோ இப்போ வந்து ஃபர்தராக டிலே பண்ணாமல் அவளுடைய வார்ட்ரோப் டூரை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னும் மேக்கப் பண்ணல, ஒரு குட்டி மேக்கப் பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டெட் ஸ்கின் செல்ஸு, ஃப்ரீ ரேடிக்கல்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால் நம்மளுடைய ஸ்கின் நாளுக்கு நாள் டல் ஆகிட்டே போகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ட்ரீட் பண்ணியே ஆகணும். இதுக்கு ஒரு எஃபிகாஷியஸான ப்ராடக்டால் மட்டும்தான் முடியும். இதுக்காக நான் இமாலயாவோட பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்ச் ஃபேஸ் சிரம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சிரமில் 5x விட்டமின் சி அண்ட் 10x நியாசினமைட் டு கெட் த பெஸ்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பவர் ஆஃப் நேச்சுரல் ஆரஞ்சோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இந்த சிரமை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் மசாஜ் பண்ணி விட்டுட்டாவே போதும். இது இன்ஸ்டண்ட்டாக அப்சர்வும் ஆகிடும். இந்த சிரம் நம்ம ஸ்கின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம். ஃப்ரம் டே 3லேருந்தே நம்ம விசிபிளான பிரைட்டர் ஸ்கின்னை நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து வெரி லைட் வெயிட் ஃபார்முலாவில் இருக்கிறதுனால குவிக்காக நம்மளோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி நமக்கு ஒரு விசிபிளான பிரைட்னஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா, இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, இமாலயா ஆப் அண்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் கிளம்பிட்டேன். இப்போ நம்ம வந்து வார்ட்ரோப் டூருக்குள்ளே போயிடலாம். அக்ஷயா பட்டு கிளம்பிட்டியா? ஓகே, சரி, எல்லோரும் வந்து உன்னோட வார்ட்ரோப் டூர் கேட்குறாங்க. காமிச்சிடலாமா? காமிச்சிடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரூம்குள்ளே வந்தோடனே நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய ரூமில் வந்து ரூம் டூர் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம். அதில் வந்து கட்டில் வந்து இப்படி போட்டிருந்தோம். இப்போ இப்படி மாற்றிட்டோம். ஏன்னா வார்ட்ரோப் வந்து அவளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த சைடு நாங்கள் மாற்றிட்டோம். அக்ஷயா பட்டு இப்படி வந்துடுங்க. ஆமாம், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆமாம், ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் கட்டில். ஸோ அதனால் அவளுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்படி. ஸோ இப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய ஸ்கூல் திங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இப்படி இருந்தது. அண்ட் இப்போ வந்து அழகாக இது ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இல்லை, டிஸ்டன்ஸ் கம்மியால. ஸோ இங்கே வந்து அவளுடைய புக்ஸ் வச்சுப்பா. இந்த சைடு ஃபுல்லாகவே அவளுடைய மேக்கப் திங்ஸ். ஆமாம், 1 by 1 அது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எது பார்க்கலாம் அக்ஷயா? ட்ரெஸ் முடிச்சிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு வந்து அக்ஷயாவோட வார்ட்ரோப் டூர் நம்ம பார்த்துடலாம். இந்த மைக் நீ எடுத்துக்கோ. நீ தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிற எது எங்கே இருக்குன்னு, பிகாஸ் எனக்கு தெரியாது இல்லையா. இதுதான் என்னோடய வார்ட்ரோப்பு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் செப்பரேட் தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி இந்த கவரை போட்டுலாம் வச்சுருக்க மாட்டேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ட்ரெஸ்ஸு, பாவாடை சட்டை அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு, டாப்பு அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து ரெகுலராக போடுறது அது இருக்கும். கீழே வந்து இந்த ஃபுல் ஃப்ராக்கு அதெல்லாம் வச்சுருப்பேன். கீழே வந்து
அது அந்த கிராண்ட் ட்ரெஸ் தான் கீழே இருக்கும், ரொம்ப கிராண்டான ஃப்ராக்கு. ஸோ கிராண்டான இதுக்கே வந்து 2 இது எடுத்துக்கும். இதில் தான் வந்து நான் நார்மல் ட்ரெஸ்லாம் வச்சுருப்பேன். அப்போ வந்து இப்படி தனித்தனியாக இருக்கும் போது நான் ஒன்று எடுக்கும் போது கலந்துரும், மெஸ்ஸி ஆகிடும். அடுத்து ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நான் மடித்து வச்சுனா, அடுத்த ஒரு வாரத்துக்கு எங்கெங்கே எது இருக்குன்னு தெரியாது. எவ்ரி சண்டே அவளுக்கு வேலையை என்ன தெரியுமா, திரும்பவும் திரும்பவும் அதுக்கு அவள் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டிருந்தா, அம்மா எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. சரி நம்ம வந்து வாங்கி கொடுத்தோன்னா அவள் இன்னும் நல்லா டேக் கேர் பண்ணிப்பா அப்படின்றதுனால அது வாங்கி கொடுத்தேன். பட் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே அவள் தான். இது இங்கே வைக்கணும்ன்ட்டு நான் வந்து பாக்ஸ் மட்டும்தான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன். இப்போ ஒவ்வொரு பாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கீழேலாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்க்குனே தனியாக இருக்குது. அக்ஷயா அதில் என்னென்ன இருக்குன்னு நீயே சொல்லிடு. கீழே இது ஃபுல்லாக வந்து பேகி பேண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாம் ஒரு கலர் தனியாக. ஸோ இது எல்லாமே பேகி பேண்ட்ஸு. இதில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஜீன்ஸு, டைட் ஜீனு. இதில் வந்து டைட்ஸ் இல்லை, நார்மல் பேண்ட் மாதிரி இருக்கும், ஷேப் பேண்ட் மாதிரி. இந்த பேண்ட் மாதிரி லைக் பலோசோ மாதிரி தான் இருக்கும். டஸ்ட்லாம் இல்லப்பா, அது பேண்ட் டிசைனே அப்படிதான். யாரு பார்த்தாலும் அது அப்படிதான் கேட்பாங்க. ஆனா அது வந்து டிசைன். ஆமாங்க, பெயிண்ட் டிசைன் மாதிரி. பார்க்க பெயிண்ட் போட்ட மாதிரி தான் இருக்கும், ஆனா அது வந்து டிசைன், பேண்ட் டிசைன். இதுல வந்து ஜீன்ஸ். சரி, அடுத்த தடவைலேருந்து உங்ககிட்டே போட்டுக்கிறேன். இதில் வந்து நார்மல் பேண்ட், ஸ்போர்ட்ஸ் வேர் மாதிரி, இந்த மாதிரி பேண்ட். இது நான் வந்து டான்ஸ் கிளாஸ் முன்னாடிலாம் போயிட்டு இருந்தேன், அங்கே இருக்கும் போது வலசராக்கத்தில். அப்போ வந்து வாங்கினது இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் வந்து இந்த சைடில் என்னோடய யூனிஃபார்ம், பிடி யூனிஃபார்ம் எல்லாமே இதில் இருக்கும். இந்த சைடில் வந்து டவல் ஃபுல்லாக வச்சுருப்பேன், பாத் டவல் எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்கு. இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டில் இது யூனிஃபார்மும் டவலும் வச்சுருப்பேன், காலையில் ஈஸியாக எடுக்கிறதுக்கு. இதில் என்ன விஷயம் இருக்குது? இதில் வந்து கோட் செட்ஸ். ஆமாம், கோட் செட்லாம் உனக்கு எப்படியோ வீக்கெண்ட்ஸில் தான் தேவைப்படும் இல்லையா? பிடிமா, நல்லா இருக்கு இந்த ஆர்கனைசர். இந்த நான் ஃபுல்லாக கோட் செட் வச்சுருப்பேன். இப்போ இது 2 ஒரு செட்டு, இது 2 ஒரு செட்டு, அந்த மாதிரி கோட் செட் எல்லாமே இதில் இருக்கும். டாப் அண்ட் பேண்ட் இதில் வச்சுருக்கேன். ஆமாம். நெக்ஸ்ட் இந்த இதில் வந்து டெய்லியும் நான் டெய்லி வேர் பண்ண ட்ரெஸ் இருக்கும். நான் எப்பவுமே வீட்டில் என்ன போடுவேன்னா பலாசோ பேண்ட்டு டாப் தான் போடுவேன். இதில் எல்லாமே பலாசோ பேண்ட்டு தான் இருக்கும். வீட்டுக்கு போடுற பேண்ட்டு. ஆமாம், நார்மல் பலாசோ பேண்ட். ஆமாம், அதுதான் இது எல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாக அதுதான் பேண்ட் மட்டும்தான். ஆமாம், எல்லாமே பேண்ட் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து டெய்லி வேர் டாப்லாம் இருக்கும். நார்மல் டாப், வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போடுற டாப். ஆமாம். இதில் 2 கம்பார்ட்மெண்ட்டு. இதில் வந்து நைட் வேர் எல்லாமே வச்சுருப்பேன். நைட் வேர். இது நைட்டுக்கு போடுறதுக்கு நைட் ட்ரெஸ். ஸோ அது ஃபுல்லாக அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக அதான் இருக்கா? அதுதான் இருக்குது. ஓகே, இதில் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபுல் ஃப்ராக் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதை நான் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாரீ ட்ராப் வீடியோவில். இதுவும் நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இது என்ன வீடியோ? வேலண்டைன்ஸ் டேக்கு போட்டது. இது அப்பா அம்மாவோட செலிப்ரேஷனில் போட்டது, பீச்சுக்கு போகும்போது இது போட்டது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக் எல்லாமே அதில் இருக்கும். ஓகே, இதில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது? இதுலையா? இதில் ஃபுல்லாக வந்து நியூ ட்ரெஸ் அதெல்லாம் இருக்குது. நியூ ட்ரெஸ், இன்னும் போடாத ட்ரெஸ் அதெல்லாம். இது இப்போ வருது, இப்போயே ஓப்பன் பண்ணிடலாம். இன்னும் போடாத ட்ரெஸ். இதெல்லாம் போடாத ட்ரெஸ் இருக்கும்.
பேண்ட்டு, இது ஒரு டாப். இது எல்லாமே வந்து நியூ ட்ரெஸ். பாருங்க டேக் இருக்குல்ல, இது வந்து ஓ நம்ம இதுல வாங்குனோம்ல அந்த ஆஃபர்ல வாங்குனோம்ல, அதெல்லாம் இன்னும் போடாம அப்படியே வச்சிருக்கா. இது எல்லாமே போடாததுதான். இந்த டாப் இந்த மாதிரி நிறைய போடாதது வச்சிருக்கா. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம இதுல வந்து ஆமா அந்த போட்டு காமிச்சல நான், அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இது வந்து எப்பயாவது போடுற ஒரு ட்ரெஸ் தான். இது எல்லாமே வெளியில போடுற ட்ரெஸ். கீழ ரெண்டு பாக்கெட் ஃபுல் ஃப்ராக்கு, ஹாஃப் சாரி, பாவாடை தாவணி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல வைக்கிறதுனால அவளுக்கு அழகா வந்து அதுக்குள்ளேயே கம்பார்ட்மெண்ட்குள்ளேயே செட் ஆயிடுச்சு. இப்போ அவளுக்கு வச்சா அப்படி கீழே விழாதுன்ற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோன். நான் சொல்லியிருந்தேன்ல மேலேயும் கிராண்டஸ் கீழேயும் கிராண்டஸ். அந்த கிராண்ட் வந்து கிராண்டா இருக்கனால அது மடிச்சு வச்சாலும் மடிய மாட்டேங்குது, புஷ்ஷுன்னு இருக்கனால. அது என்னதான் மடித்தாலும் மெஸ்ஸி ஆகிடுது. இப்போ நம்ம எங்கேயாவது போடுறதா இருந்தாலும் அது எடுக்க முடியல. இப்போது பாவாடை தாவணினா அந்த ஜாக்கெட் எங்கேயோ இருக்கும், பாவாடை எங்கேயோ இருக்கும், தாவணை எங்கேயோ இருக்கும், அந்த மாதிரி மெஸ்ஸி ஆகிடுது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாமே செட்டாக அந்த பேக்குள்ளே வச்சு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கனைஸ் தான் பாப்பாவோடது. ஏன்னா அவளோட ட்ரெஸ் மட்டும் இருக்குது அப்படின்றதான் அழகாக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு இன்னொரு கபோர்ட் இருக்குது. அந்த கபோர்டில் என்னெல்லாம் வச்சிருக்கா அப்படின்றத காமிக்கலாம். ரொம்ப முக்கியமான கபோர்ட். ஆமாம், அதில் வந்து ஸ்டடீஸ்க்கு தேவையான புக்ஸு, அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எது ஓப்பன் பண்ணலாம்? ஸ்டடீஸா? 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல? 3 இல்ல, இது 2 சேர்த்து 1, இது வந்து சிங்கிள், இது டபுளா. ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணி இது ஓபன் பண்ணிடலாம். உட்கார்ந்துக்கோ. பாக்க அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டைகர். ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் நானு. இது காமிச்சதே இல்லையா? அக்ஷயா வரைஞ்ச டைகர். இது என்னோட இது என்னன்னா இதுல என்னமா இருக்கு இது? இது என்னது இது? இப்போ அது பேர் என்ன? பிஓபி. பிஓபி. அவர் சிமெண்ட் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆக்சுவலா அவளுடைய ப்ராஜெக்ட் ஸ்கூல். நான் வந்து இத பண்ணும்போதே வந்து அக்ஷயா பாப்பா இது எப்படியாவது வாங்கிட்டு வந்துரு, இத நம்ம ஞாபகார்த்தமா வச்சுக்கணும். ஆக்சுவலா வந்து 8th ல பண்ணது. என்ன ஸ்பெஷல் தெரியுமா மாதிரி? இது ஃபர்ஸ்ட் டைம் அக்ஷயா ட்ரை பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து எனக்கு வந்து சூப்பரா வந்துச்சு. அழகான ஒரு டைகர். என்ன பண்ணிருச்சுனா ஃபுல் ஒரு ஆர்ட் வரைஞ்சிட்டு இது அப்படியே அழகா பண்ணி செம்மையா இருந்துச்சு பார்க்கவே. இது முழுக்க அவ மட்டும் தான் பண்ணா. யாரோட தலையிடுமே கிடையாது. நான் ஹெல்ப் கூட யாருமே வரல. அவளே தான் முழுக்க பண்ணா. ஆனா அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நான் மறந்துட்டேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இவ 8th ல பண்ணது இது. அதனால இதை வந்து எனக்கு சொன்னேன் எப்படியா கேட்டு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டாங்க இதை முடிஞ்சதுக்கு அப்புறம். அதனால அவ இதை ரொம்ப ஞாபகார்த்தமா வச்சிருக்கா. எனக்கு வந்து இந்த ஆர்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அழகாக வந்துச்சு. அண்ட் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்லாம் இருக்கும், ஹெட் பேண்டு எல்லாமே, கேப்பு, ஹெட்செட் அதெல்லாம் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இதை பற்றி சொல்லுமா? அதை பற்றி அக்ஷயா கிட்ட அது சொன்னியா நீ? அக்ஷயோட அந்த இதுல கபோர்ட்ல எப்பவுமே ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து கேஷ் வச்சிருக்காங்க எப்பவுமே. இவ்வளோ இது வந்து அக்ஷயோட எமர்ஜென்சிக்காக செலவுக்காக நான் கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க கேட்கலாம் ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வச்சிருக்கீங்க குழந்தைங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஸ்விக்கி ஆர்டர் பண்ணும்போது ஆஃபர்ல 200 ரூபாய்க்கு வந்துச்சு. இது வந்து டம்மி பாவா. ஸோ டம்மி கரன்சி இது எல்லாமே. ஆக்சுவலாக இது எதுக்கு வாங்கினேன் பர்சனலான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் அவளுடைய கசின்ஸ்லாம் வந்து லீவில் வரும்போது பிஸ்னஸ் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் விளாட்றதுக்கு வந்து ரியல் மணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் இத்தினூண்டு ஒரு பேப்பர் இருக்கும், அதை ஃபுல்லாக அட்டை வச்சு கம்மு வச்சு ஒட்டி நம்ம பிஸ்னஸ் விளாண்டுருக்கோம். பட் இந்த மாதிரி அழகாக இப்போ வந்திருக்கு. அதனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு நான் வாங்கினேன். இது உண்மையிலேயே ரியல் கரன்சி நீங்கள் நினச்சிப்பீங்க. அது ரியல் கரன்சிலாம் இல்லை, இது வந்து டம்மி கரன்சி. ஸோ அதனால பாப்பா இது வச்சிருக்கா. இந்த ஒரு ஃபுல் ஆஃப் ஃபன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக ஸ்டேஷ்னரிஸ், அவளுடைய ஸ்டடீஸ்க்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டேஷ்னரிஸ் இருக்கும், பெயிண்ட்டு, க்ரையான் அது எல்லாமே இருக்கும், பென்சிலு, பென்னு எல்லாமே. இங்கே கீழே ஃபுல்லாக புக்ஸு. இதெல்லாம் வந்து என்னோட இப்பதான் ஸ்கூல் திறந்து ஒரு 20 நாள் இருக்குமா, 20 நாளைக்கு முன்னாடி தான் அடுக்குனா 8th புக்ஸ் இதெல்லாம் நோட்ஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இப்போ 9th தேவையானது எல்லாமே அடுக்கியிருக்கா. இதுல என்னென்ன இருக்குன்னா, இது ஃபுல்லா ரஃப் நோட்ஸு. இதுக்கு மேல வந்து ஸ்கூல்ல கொடுத்துரு கிளாஸ் ஒர்க் கொடுத்துருவாங்க முன்னாடியே. இப்போ ஒன்னொன்று காலியாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்னொரு 2 ரஃப் நோட் இருக்கு. இது ஃபுல்லாவே ரஃப் நோட் மட்டும்தான். இது வந்து ஸ்கூல் ரெக்கார்டு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து நான் யூஸ் பண்ணுற கைடு அது எல்லாமே இருக்கும்.
இந்த சைடு வந்து ஸ்கூலோட டெக்ஸ்ட் புக்ஸ் இதெல்லாமே. கீழே ஃபுல்லாக ஃபைல்ஸா? ஃபைல்ஸ் அதெல்லாம். இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து நோட்ஸ் கொடுப்பாங்கனால நான் ஃபைல் பண்ணி வைக்கிறது ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். கீழே வந்து ரைட்டிங் பேட்ஸ் அதெல்லாமே இருக்குது. இதில் ஃபுல்லாக நான் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இருக்கும். கிளிப்பு, பேண்டு, சேஃப்டி பின், அதுக்கப்புறம் ஹெட் பேண்டு, ஹியரிங்ஸு, வாட்ச்சு, பெரிய கிளிப்பு, இது எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் இதில் வந்து என்னோடய ஃபேஸ் வாஷ், ஆயில், சீரம், ஹேர் சீரம், அதுக்கப்புறம் பாடி க்ரீம், இது எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். இதில் ஃபுல்லாக வந்து நான் வெளியே கொண்டு போகிற ஸ்லிங் பேக், ஹேண்ட் பேக், பர்ஸு, இது எல்லாமே இங்கே இருக்கும். எனக்கு வந்து ஹேண்ட்பேக்னாவே ரொம்ப பிடிக்கும். நான் வெளியே போகும்போது வந்து நிறையா கலெக்ஷன் வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹேண்ட்பேக்னா. அது வந்து இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினது மட்டும்தான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இன்னும் நிறையா ஹேண்ட்பேக் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஹேண்ட்பேக்கு செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து என்னோடய டெய்லி எசென்ஷியல் இருக்கும். இது வந்து அம்மா அப்பா எனக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ண ஃபேன் இது. நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து என்னோடய பேங்கிள்ஸு, இதில் வந்து என்னோடய ஸ்விம்மிங்க்கு தேவையான திங்ஸ்லாம் இருக்கும். காகிள்ஸு, இது வந்து இன்னொன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹெட் கேப்பு. ஸோ இது மூணுமே இந்த பேக்குள்ளே இருக்குது. அவ்வளோதான். அப்பா எவ்வளோ ஆர்கனைசேஷனு! என்னாலேயே வந்து இவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க. ஆக்சுவலாக வந்து நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு செல்ஃபில் இவ்வளோ விஷயம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் எனக்கு இருக்காது. அண்ட் ஒன்ஸ் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை நல்லா க்ரூமிங்காக வச்சுக்கணும், நல்லா நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே. ஆனால் இவளுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஈவன் நான் சொல்லி கொடுத்ததே கிடையாது. அவளுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு விஷயம் நம்ம கொடுக்கும்போது அவள் அழகாக ஹேண்டில் பண்ணிக்கிறா. அண்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஹேர் பின் இல்லைன்னா, கிளிப் இல்லைன்னா, அக்ஷயா கிளிப் இருக்கா, அக்ஷயா ஹேர் பின் இருக்கா, அக்ஷயா என்னைக்கு இந்த அம்மா மேடம் வந்து சொல்கிறாங்க, எப்போ பாரு உனக்கு பின்னை தொலைக்கிறதே வேலையாக இருக்குது, எப்போ பாரு ஹேர் பின் கேட்குறதே வேலையாக இருக்குங்கிறா. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் நம்ம அம்மாவா அவன் அம்மாவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அக்ஷயாவை நினைக்கும் போது. ஸோ இன்னும் அவள் லைஃப்பில் இன்னும் நல்லாவே வருவா, இன்னும் நல்லா ஆர்கனைஸாக வச்சுப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்லி கொடுத்து வந்தது அப்படின்றத விட அம்மா வந்து ஒர்க்குக்கு போகிறா, அம்மா நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும், நம்மளை ப்ராப்பராக வச்சுக்கணுன்றதுல அவள் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறா. இன்னொரு விஷயம், அக்ஷயா வந்து கொடுக்குற பொருளை ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி ஏதாவது ஒரு பொருள் கொடுங்களேன், அப்படியே வச்சிருப்பா. ஆக்சுவலி அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவளை அடிச்சுக்கவே முடியாது. அந்த காகல்ஸ்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமாம், இன்னமும் அதான் யூஸ் பண்ணுறா, வச்சிருக்கா. அண்ட் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த ஸ்விம் ட்ரெஸ்ஸையும் வச்சிருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து அவகிட்ட ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வார்ட்ரோப் டூரை நான் போட்டுட்டேன். அண்ட் இதுதான் அவளுடைய வார்ட்ரோப் டூர். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.